ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க, அவங்க இறந்து போய் கிடக்குறா. அவளோட ஆத்மா அங்கே வெளியே வந்துட்டு நின்றுட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோ லீஹான் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கான். தயவு செஞ்சு எந்திரி, என்னை விட்டுட்டு போயிடாத, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் மேடம் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இவ இறந்ததுக்கு காரணமானவங்களை கண்டிப்பாக பழிவாங்காமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அந்த லவ்வர் பூஜான் அவங்க சிஸ்டரையுமே இழுத்துட்டு வந்துடுறாங்க. நீ வந்துட்டு எதுக்காக நீ வந்து எங்களை வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்க, கொடுமைப்படுத்துகிற, இவ தான் உன்னை லவ்வே பண்ணலையேன்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்க்குறா. அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சீட் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படும் போது அந்த பூஜன் வந்து அவளை அங்கே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். பட் இவங்க பின்னாடி இருந்து வந்து அவளை அங்கே அடித்து அப்படியே கொலை பண்ணிடுறா. நம்ம ஹீரோ இவ கண்டிப்பாக வந்து பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் அடையணும், அவங்கள ரெண்டு பேர்த்தையும் கொலை பண்ணிடுன்னு சொன்னதுமே அவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஷூட் பண்ணி இங்கே கொலையுமே பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ நான் வந்துட்டு நீ இல்லாத லைஃப்பை எப்படி வாழ முடியும்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ஷூட் பண்ணி அவன் இறந்துமே போயிடுறான். நம்ம ஹீரோயின் அதை ஸ்டாப் பண்ண பார்க்குறா. பட் அவளால் முடியலை. அவள் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே டக்குன்னு முடிப்பு வரும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நான் வந்துட்டு இறந்து போயிட்டேனே, எப்படி திரும்ப வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. கலண்டர் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அவள் 5 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்திருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இதே டயத்தில் தானே ரொம்ப மோசமான ஆள்னு சொல்லிட்டு அந்த பர்சனை என்ன மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா. என்னோட சிஸ்டரும் அங்கே என்னோட லவருமே சேர்ந்து என்னை சீட் பண்ணிட்டாங்க, நான் கண்டிப்பாக வந்துட்டு சும்மா விட மாட்டேன் அவங்கள அப்படின்றத சொல்கிறா. அந்த மோசமான ஆளே நம்ம ஹீரோ தான் போல, ரிச்சஸ்ட் பர்சன். பட் அவனை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப மோசமானவன், ரொம்ப வயசான கிழவன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஹீரோயின் நான் இப்போ ரீபன் ஆகி வந்திருக்கேன், எனக்கு நடந்த துரோகத்துக்கு எல்லாத்துக்குமே நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்களோட சிஸ்டர் அங்கே வந்துட்டு என்ன வந்து உட்காந்துட்டு இருக்கா, உனக்கு இன்னைக்கு அந்த ஓல்மேன் கூட மேரேஜ் வந்து ஒழுங்காக கிளம்புன்னு சொன்னதும் ஹீரோயின் போட்டு பயங்கரமாக அடிச்சிடுறா. என்ன தைரியம் தான் என் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும் நீ வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரஸ்க்கு பிறந்தவ, ஆனால் இந்த வீட்டோட வந்து முதலாளி மாதிரி இவ வந்துட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க, ஆனால் நான் வந்துட்டு இந்த வீட்டோட முதலாளியாக இருந்தும் வேலைக்காரி மாதிரி இருந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே நீ வந்துட்டு இந்த வீட்டோட உண்மையான பொண்ணாக இருக்கலாம், பட் நீ வந்துட்டு வேலைக்காரியை விட மோசமானவதான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் இதுக்கப்புறம் என்னை புள்ளி பண்ணணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை போட்டு அங்கே பயங்கரமாக அடி வெளுத்து விட்டுறா. அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா திடீர்னு இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுறாளேன்னு. அதுக்கப்புறம் அங்கே அவளோட பிரதர் வந்துடுறான். என்ன உன்னை ஏதாச்சும் இவள் புள்ளி பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் அடிச்சு அடியில் அங்கே அவள் பயந்து போயிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஃபர்ஸ்ட் என்னோட ரூமில் கூட்டிகிட்டு போய் என்னை விட்டுருன்னு சொன்னதுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினை அவங்க அப்பா வந்துட்டு அங்கே சமாதானப்படுத்துறாரு. மேரேஜ் அவரை நீ பண்ணிக்கிறணும், அவர் ரொம்பவே நல்ல பர்சன், என்ன கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவர் யாருன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்துட்டு என்ன இன்டெக்ஷனில் என்ன மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் உடனே ஓகேன்னு சொல்லிட்டேன்னா நீங்கள் வந்துட்டு என் மேலே சந்தேகப்பட மாட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு என்னால் வந்துட்டு மேரேஜ் பண்ண முடியாது. சரி ஓகே, நான் அப்படி பண்ணிக்கிட்டாலும் யார் அந்த பூஜனவா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அந்த லேடி அங்கே ரொம்ப கோவமாயிட்டு உன்னோட தகுதி என்னமோ மறந்துட்டு பேசுகிறியா, அந்த பூஜன் வந்துட்டு என் பொண்ணுக்காக பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ள அப்படின்றத சொல்கிறாங்க. உன் தகுதியை தெரிஞ்சு நீ பேசு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஏன் தகுதியை பற்றி நீ பேசிகிட்டு இருக்கேன்னு யோசிச்சுட்டு சரி ஓகே, நான் வந்துட்டு அந்த பர்சனை எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அந்த பர்சனுக்கு வந்துட்டு உட முடியலன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேனேன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா, அந்த ஆள் வந்துட்டு ரொம்பவே நல்ல பர்சன், உனக்கு அங்கே காசுக்கெல்லாம் வந்து பஞ்சமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து ஐடியா பண்ணிட்டு பேசுகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியுமே ஹீரோ கூட தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹாப்பி ஆகிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் இந்த மேரேஜ் பண்ணணும்னா எனக்கு 2 கண்டிஷன் இருக்குது அப்படின்றது சொல்கிறா. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நீங்கள் எனக்கு 100 மில்லியன் டவுரியாக கொடுக்கணும்னு சொன்னதுமே அந்த லேடி ரொம்ப கோவமாயிட்டு உன் தகுதியை மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. அப்போ ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு எப்படினாலும் அவன்கிட்ட அந்த காசை வாங்கலான்னு தான் ஐடியா பண்ணுறீங்க, இந்த டைம் அது நடக்காது அப்படின்றதே யோசிக்கிறா. அப்போ அவங்க அப்பா அவங்கள சமாதானப்படுத்திட்டு நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாரு, எப்படினாலும் இவங்க போனதுமே அந்த பர்சன் வந்துட்டு நம்ம காசு வாங்கிடலாம், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறாரு. சரி ஓகே இந்தான்னு சொல்லிட்டு எங்கள் கார்டை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் 2வது கண்டிஷன் இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்துக்கு எனக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அப்போ அந்த ஆள் நாங்களுமே அதை தான் எதிர்பார்த்துட்ருக்கோம், நீங்கள் அங்கே போனதுமே அந்த மெண்டலான பர்சன் வந்துட்டு உன்னை கொலை பண்ணிடட்டும், அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது, எங்களுக்கு கிடைச்சா காசு வந்துட்டு ஓகே தான் அப்படின்றத சொல்கிறாரு. பிறகு நம்ம ஹீரோயின்மே அங்கே ஹீரோட வீட்டுக்கு தான் கிளம்பி போகிறா. அங்கே பட்லர் இந்த ரூமில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்த பிறகு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவனை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன், அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் உங்கள் மாஸ்டரை வந்துட்டு மீட் பண்ணணும், நீங்கள் வந்து நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்லிடுங்க அப்படின்றத சொல்கிறா. அங்கே அவருமே ஓகேன்னு சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நம்ம போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு அங்கே குளிச்சுட்டு இருக்கும்போதே அவளுக்கு அந்த பழைய டெத்தெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே பார்த்தா அவள் மயக்கமானதுமே நம்ம ஹீரோ தான் அங்கே வந்துட்டான் போல். அங்கே வந்து அவளை தூக்கிட்டு போய் அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு போயிடுறா.
போயிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவள் எந்திரிச்சு பார்க்கும்போது அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ இங்கே வந்தோம்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்ருக்கா. அப்போ அவங்க மெய்ட் வந்துட்டு சாப்பிட கூப்பிட்றாங்க. ஏன்னா உங்கள் மாஸ்டர் எது வந்துட்டாரான்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. நம்ம ஹீரோயின் அங்கே சாப்பிட போனாங்க. சாப்பாடு வந்துட்டு ஸ்மெல்லாக அடிச்சுட்டு ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் சாப்பாடு எதுக்காக நீங்கள் எப்படி ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஹெட்டு வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் இது பத்தாதா, நீ வந்திருக்க இடத்த பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ணதுமே, அப்படின்னா என்னை விட நீ தான் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அந்த லேடிக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. சாப்பாடை தூக்கி ஹீரோயினோட தலையில் கொட்டினதும் ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அங்கே சாப்பாடு எடுத்து அந்த லேடியை போட்டு அடிச்சிடுறா. அங்கே இப்படி ஃபைட் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோங்க வந்து அவன் பார்த்தா வீல் சேரில் தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் அவன் பார்த்துட்டு என்ன இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே உடனே அந்த லேடி இவங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலையா, அதனால் என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டாங்க, நானுமே கோவத்தில் தான் இப்படிலாம் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோ அவள் வந்து என்னோட ஒய்ஃப், நீ வந்துட்டு அவளுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து நடக்கணும், நீ அவள் கோவப்பட்டா நீ படுவியா, உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த லேடியை கையக்கால உடச்சி அங்கே வந்துட்டு ஓஷனில் தூக்கி போடுங்க அப்படின்றத சொன்னதுமே அந்த லேடி பயந்து போயிட்டு அங்கே சாரி கேட்குறாங்க. இவளை வெளியே இழுத்து விட்டுருங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட சொல்லிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே க்ளீன் பண்ணிட்டு நீ எதுக்காக இப்படிலாம் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்க, இப்படிலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும், வெளியே வந்துட்டு ஓல்ட்மேன் செட்டு உங்களை பேசிகிட்டு இருக்காங்க, பட் நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமான பர்சன், நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு கூட எனக்கு தெரியும்னு சொன்னதும் உன்னை பற்றியுமே எனக்கு நல்லாவே தெரியுமே, உன்னை அந்த பூஜனை வந்து நீ லவ் பண்ணிட்டுருக்க, ஃபோர்ஸ் பண்ணி தாங்க எங்கள் அனுப்பி விட்ருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் இப்போ வீல் சேரில் இருக்கிற மாதிரி சும்மா ஆக்டிங் பண்ணிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அங்கே டக்குன்னு எந்திரிச்சிடுறான். ஹீரோ உனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதுமே உங்களுக்கு இன்னுமே என் மேலே நம்பிக்கை வரல, இல்லை கண்டிப்பாக நான் வந்து உங்களை நம்ப வைப்பேன், எனக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த கார்டை வாங்கிக்கோ, நீ வந்துட்டு உனக்கு என்ன வேணுமோ ஷாப்பிங் பண்ணிக்கோ, என்னோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு பண்ண வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே பூஜனும் அவங்க சிஸ்டருமே சேர்ந்துட்டு அங்கே ஷாப்பிங் பண்ண வந்திருக்காங்க. இவன் வந்துட்டு மேரேஜ் பண்ணி போனாலே அவளோட நிலைமை என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கே என்ன வந்துட்டு அந்த ஓல்ட்மேனோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பான்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்தா ஷாப்பிங் பண்ணுறதை பார்த்துட்டு நீ இங்கே பண்ணிட்டு இருக்க, இங்கே வந்திருக்கே, உனக்கு காசு கொடுத்து வாங்குற லெவலுக்கு கூட தகுதி இருக்கா, ஒருவேளை காசு நாங்கள் எதுவும் கொடுப்போம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறியான்னு கேட்டதுமே உன்கிட்ட வந்து கொடுக்குறத விட எனக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் நீ இந்த ட்ரெஸ்ஸை கூடி இது எனக்கு தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதில் இருக்க அந்த பில்லை கட் பண்ணிட்டு இது இப்போ எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்றத சொன்னதுமே நீ இப்போ மட்டும் வந்துட்டு பே பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, முன்னாடி வந்து நான் நீடன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பூஜன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே கார்டை கொடுத்து அங்கே பே பண்ண சொன்னதும் அவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான், சும்மா ட்ராமா பண்ணுறான்னு பார்த்து அங்கே வந்து பேமெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடி சொன்னதுமே அங்கே அந்த லேடியை போட்டு கோவப்பட்டு அடிச்சுட்டு என்ன 2 பேரும் சேர்ந்து ட்ராமாவை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோங்க வந்ததுமே அங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்குன்னு கேட்டதும் அந்த பூஜன் நல்ல வேலை வந்துட்டீங்களா, இவங்க இந்த ஸ்டோரில் வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட என்ன வந்துட்டு நீ பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் அம்மான்னு சொல்கிறா. சரி ஓகே, பிரச்சனை பண்ணுறவங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது, பொய் பேசுகிறவங்களே தான் சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொன்னதும் அப்போ அவன் எங்களை எதுக்காக நீங்கள் தலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே நீ பேசுகிற பேச்சுக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கே வெளியே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அவன் என்ன வந்துட்டு எனக்கு டவுட் ஆகிட்டுருக்கு, அங்கே ஓல்ட்மேன் கூட மேரேஜ் நடந்துச்சு, ஆனால் வந்துட்டு எனக்கு என்னமோ இவர் தான் அவளோட ஹஸ்பண்டோன்னு சொல்லிட்டு தோணுதேன்னு சொன்னதும் என்ன பேச்சு நீ பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது, அது ஓல்ட்மேனோட ஒய்ஃப் தான் அவள், பட் வந்துட்டு இவர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக வந்துட்டு ரிச்சஸ்ட் பர்சனாக இருக்காருன்னு சொல்லிட்டு இவர் கூட வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கா போல அப்படின்றத அவள் சொல்கிறா. ஹீரோயின் அவனுக்கு அங்கே தேங்க்யூ சொன்னதுமே நீ வந்து என்னோட ஒய்ஃப், உன்னை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை தானே அப்படின்றத சொல்கிறான். நீ என்ன இப்படி ட்ரெஸ் தான் போட போறியான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். வேமா பிடிச்சி அங்கே பக்கத்தில் இழுத்துட்டு நீ எப்படி வேணாலும் ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் போடுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாட்டி போட்டு காமிக்கணும் ஓகேவான்னு சொன்னதுமே ஓகே என்னோட பொசசிவ் ஹஸ்பண்ட் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே நீ என் கூட சேர்த்துட்டு இன்றைக்கி ஆக்ஷன் குறையான்னு சொன்னதுமே வரலாமே அப்படின்றத சொன்னதும் நீ கண்டிப்பாக அங்கே வரணும், ஏன்னா அந்த ஃபியூஜன் அங்கே வாழ்றா, நீ வந்துட்டு உண்மையிலேயே அவனை ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்லன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நம்ம போகலாம் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட சிஸ்டரும் அந்த பூஜனுமே சேர்ந்தாங்க வர்றாங்க. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே இவங்க ஜோடி பொருத்தம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபஸ்ட்டு பூஜன் வந்து வேறு ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார், அந்த பொண்ணு வந்துட்டு இவங்களுக்கு பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டு இவங்களை சூஸ் பண்ணிட்டாரு, இவங்க சூஸிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே சில ஜால்ராக்கள் அங்கே வந்துட்டு பேசினதுமே அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு வாவ் இந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ பியூட்டியாக இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவங்க ஜோடி பொருத்தமே ரொம்ப சூப்பர்
சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவ வந்துட்டு எப்படி இங்கே வந்தா, பெரிய பணக்கார பசங்க மயக்கி இங்கே வந்துட்டாளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோட்ட நான் வந்துட்டு எனக்கு பசிக்குது இப்போ போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அந்த பூஜன் நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு உண்மையை சொல்லு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, நீ வந்துட்டு ஆளுங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணி பெரிய பணக்காரவங்களை பூரா உன் வலையில் விழுக வைக்கிறது தான் வேலையான்னு சொன்னதும் ஹீரோயின் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அவ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ வந்துட்டு எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியுமே, நல்ல வேளை நான் வந்து உன்னை வந்து விட்டது அப்படின்றத சொல்கிறான். உன்ன மாதிரி யாரையுமே வந்துட்டு பிடிக்காமலாம் இந்த உலகத்தில் இருக்காது, உன்னை வீட்டில் யாராச்சும் வந்து பிடிக்குதா, அதனால தானே உன்னோட அப்பா இந்த ஆளுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சிருக்காருன்னு சொன்னதுமே ஹீரோயின் அந்த ஃபோக்கை வச்சு கையில் குத்திட்டு என்னை தொட்டேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து எழுறான், நீ என்ன நினச்சி பேசிகிட்டு இருக்கா, அவளை வந்துட்டு யாருக்கு பிடிக்காதுன்னு நீ நினச்சிட்டு இருக்க, எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றத சொன்னதுமே நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இவளுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்மள மாதிரி பெரிய பணக்காரவங்களை பூரா இவளோட வலையில் விழுக வைப்பா அப்படின்றத சொன்னதும் ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடறான். நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே காட்ஸை கூப்பிட சொன்னதுமே நம்ம ஹீரோயின் இவனுக்கு எதுக்கு காட்ஸ், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டா. அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ நம்ம இங்கேருந்து போகலாமான்னு சொன்னதும் இல்லை இல்லை இவங்களுக்கு இன்னுமே பாடம் கற்றுக் கொடுக்கணும், நம்ம அந்த ஆக்ஷனுக்கு போகலான்னு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே ஸ்டார்ட்மே பண்ணிடுறாங்க. அங்கே ஒரு சூப்பரான கோல்ட் ட்ரெஸ் வந்ததுமே நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுறா. ஏன்னா அது அவங்க பாட்டியோடது போல், இதை நீங்கள் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அவளுக்குமே இந்த ட்ரெஸ் பிடிச்சிருது. ஸோ உடனே அந்த பூஜை நான் உனக்கு இதை வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அங்கே பெட் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்தா ஹை லெவலுக்கு பெட் கட்டி அதை ஹீரோயினுக்கு வாங்கிடுறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன இது எனக்காகவான்னு சொன்னதும் அப்புறம் யாருக்காக அப்படின்றத அவன் சொல்கிறான். அப்போ அவன் வந்துட்டு நீ எதுவும் கவலைப்படாத, நான் இன்னொரு வந்துட்டு பொருள் வரும் அதை வாங்கி தரேன்னு சொல்கிறான். அங்கே பார்த்தா ஒரு சூப்பரான நெக்லஸ் வருது, அதுக்குமே அவன் வந்து அங்கே பெட் கட்டுறான். நம்ம ஹீரோ அதையுமே அங்கே பெட் கட்டி நம்ம ஹீரோயினுக்காக வாங்கி கொடுத்ததுமே அங்கே அவள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. எதையுமே நீ வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ வந்துட்டு தேவையில்லாமல் இங்கே சீன்லாம் க்ரியேட் பண்ணாத, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்தேன்னா கண்டிப்பாக உனக்கு வாங்கி தரேன்னு சொல்லும்போது அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கோவிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு செகண்ட் வந்துட்டு ஃப்ளோரில் உங்களுக்காக ப்ரைவேட் ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்கு, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க சிஸ்டர் அங்கேருந்து அதெல்லாமே பார்த்துட்டு இவன் வந்துட்டு இந்த பர்சனை செடியூஸ் பண்ண முடியும்னா நான் வந்துட்டு இவ்வளோ விட ரொம்ப பியூட்டியாக இருக்கேன், ஏன் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போனதுமே நம்ம ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். நீங்கள் வந்துட்டு அவட்ட என்னத்தை பார்த்தீங்க, அவன் வந்துட்டு அப்படிலாம் ஒருத்தானவ கிடையாது, அவள் ரொம்ப சீட்டர் அப்படின்றத சொல்லிட்டு அவன் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை என்னாலையுமே கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு பிடிச்சி தள்ளி விடுறான். தேவையில்லாமல் வேலை பண்ணாதான்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு நம்ம ஹீரோட்ட நான் உங்களை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பிஹேவ் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுறா, ஓ உனக்கு வந்துட்டு இப்படி வேலை வேற ஆரம்பிச்சிட்டியான்னு சொன்னதுமே அவர் வந்து என்ன தான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்காரு, நானுமே அவரை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பேசினதும் அங்கே நம்ம ஹீரோயின் உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே, நீ என்ன வேணாலும் பண்ணுவ காசுக்காகன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க பக்கத்தில் கூப்பிட்டு வேற அவளை உட்கார வச்சுக்கிறான். அங்கே அவளை பார்த்து அங்கே கன்னை வச்சு நீட்டினதுமே அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு கன் ஷூட் பண்ண தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு தெரியாதுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உனக்கு அப்படின்னா வந்து கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ஷூட் பண்ணுறதுக்காக பார்த்ததுமே அவங்க பயந்து போய் அப்படியே மயக்கமாயிடுறா. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இவளை எவ்வளோ ஹேட் பண்ணிட்டுருக்கேன், நான் என்னோட லைஃப்பில் வந்துட்டு நான் இவளை திரும்ப பார்க்கவே கூடாது அந்த லெவலுக்கு ஹேட் பண்ணுறேன்னு சொல்கிறா. அங்கே காரில் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயினுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அந்த பூஜன் கூட தான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு மேரேஜ், பட் வந்துட்டு அவங்க வந்துட்டு சீட் பண்ணி அவங்க பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்கணுன்றதுக்காக உங்களை வந்துட்டு ரொம்ப மோசமான பர்சன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, இவங்க தொல்லை இல்லாமல் போகட்டும் இவங்க இறந்து போயிடட்டும்ன்றதுக்காகன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எவ்வளோ தூரத்துக்கு இவ கொடுமைகள் அனுபவிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிற கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. என்ன பாஸ் இதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு சொன்னதுமே அவளுக்கு எதுவுமே தெரிய வேணாம், நான் அவளுக்காக தானே பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம ஹீரோங்க பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. அவள் வேமா எதிர்த்து போகும்போது ஹீரோ வந்து பிடிச்ச அவளை வந்து வேமா கிஸ் பண்ணதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ நான் இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன், நீ வந்துட்டு கிளம்பி ரெடியாக இரு அப்படின்றத செட்டு போகிறான். அப்போ ஹீரோயினுக்கு அவங்க ஸ்டெப் மதர் கால் பண்ணி மரியாதையோட நீ வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேளு, எவ்வளோ தைரியம் தான் நீ அவளை வந்துட்டு பயமுடுத்திருப்ப அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த லேடிக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ஆக்ஷனுக்கு வரப்போது போல், ஸோ அதை பற்றி நம்ம ஹீரோட்ட அங்கே பேசுவோன்னு சொல்லிட்டு இந்த கான்ட்ராக்டை வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது, என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு கிடைக்கணும், நீங்கள் வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி கேட்கணும், ஆனால் வந்துட்டு கலந்துக்கோங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவனுமே இங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இந்த கான்ட்ராக்டை பற்றி நல்லா தெரியும் போல், ஸோ அதிக விலைக்கு வந்துட்டு
இருந்தாலும் எடுக்க வச்சு அந்த ஆளை வந்து பேங்க்ராப்ட் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிடுறா. ஆஃபீஸில் அங்கே ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இந்த கான்ட்ராக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப லாபம் கிடைக்கும், நம்ம வந்துட்டு இதை கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னதுமே என்னோட ஒய்ஃப் வந்துட்டு என்ன சொல்கிறாளோ அதை மட்டும் நீ கேட்டு பண்ணு, வேறு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றத சொல்லிடுறான். அவருக்குமே வேறு வழி இல்லாமல் போயிடுது. நம்ம ஹீரோயின் ரீபான் ஆனவாசி அது எவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தன்றது அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோவுமே அவளுக்கு அங்கே ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லிடுறான். அப்புறம் அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க, அந்த லேடி வந்துட்டு அவங்க பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே எவ்வளோ தைரியம் தான் என்னோட பொண்ணை வந்து நீ தேவையில்லாமல் பயமுடுத்தியிருப்ப, ஒழுங்கா நீ அவகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே அவங்க ட்ராமா பண்ணுறா, அம்மா வந்துட்டு அது என்னோட தப்பு ஒன்றும் கிடையாது, நான் தெரியாமல் தான் அந்த ரூமில் போயிட்டேன், அங்கே வந்து லீஹான் இருக்காருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவளுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அங்கே நம்ம அவங்க அப்பாவுமே நீ ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொல்லும்போது ஹீரோயின் நான் வந்து ஒரு ப்ராஜெக்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்தேன், ஆனால் வந்துட்டு இங்கே பேசி ஒரு பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவங்க அப்பாங்க வந்துடுறாரு. நீ வந்துட்டு வந்து ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு என்ன வந்துட்டு ப்ராஜெக்டும் நீ சொல்லதை பற்றி அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றத சொன்னதும் ஒழுங்காக வந்து அக்காட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறா. நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே அங்கே வந்துட்டு அவள் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னான்னு சொல்லிட்டு அங்கே மன்னிப்பு கேட்டா. ஹீரோயின் இன்னொரு பர்சனுமே என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது அந்த லேடி ஓன்ட்ட போய் நான் மன்னிப்பு கேட்பேனான்னு சொன்னதுமே அப்போ அவங்க அப்பா கோவப்பட்டு அங்கே வந்து அடிச்சிடுறாரு. ஒழுங்காக மன்னிப்பு கேளுன்னு சொன்னதுமே அந்த லேடி அங்கே வந்துட்டு அவர் அங்கே கோவப்பட்டு அங்கே வந்து சண்டை போட்டதும் அவர் திரும்ப அங்கே போட்டு அடித்ததுமே அவங்க வந்துட்டு வேமா அங்கே வந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அவங்களுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா, நீ வந்துட்டு இப்போ சொல்லு என்ன விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே வந்துட்டு 3 மில்லியன் வரைக்கும் அவங்க அந்த கான்ட்ராக்டை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க, நீங்கள் அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லா. அப்போ உடனே அவர் பேசாமல் அவர்கிட்ட சொல்லி நீ வந்து எனக்கு இந்த கான்ட்ராக்டை வாங்கி கொடுக்க சொல்லிடுறேன், நீ எப்போ அவரை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அவர் வந்து இடியட்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும் அப்படின்றத சொன்னதும் நம்மக்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லையேன்னு சொன்னதுமே அது உங்களோட பொறுப்பு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே ரொம்ப ஹாப்பியாக அவள் போயிட்டுருக்கா. என்னை என்ன இடியேட்டு நினச்சிட்டு இருக்கா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், நீ திரும்ப என்னை தூக்கி குப்பையில் போடுவேன்னு சொல்லி அவள் யோசிச்சுட்டு போகிறா. அப்போ அந்த பர்சன் உடனே அங்கே கால் பண்ணி நம்மகிட்ட இருக்க அந்த காசு எல்லாத்தையுமே என்னோட ப்ரைவேட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுங்க அப்படின்றத சொல்கிறாரு. இதை வச்சு நான் வந்துட்டு அந்த இடத்த வாங்கி நான் 100 மில்லியன் 200 மில்லியன் அளவுக்கு லாபம் அடைவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த ஆக்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோயின் சொன்ன மாதிரி அங்கே வந்து பெட் கட்ட ஆரம்பிச்சதுமே அவங்க அப்பா அப்படின்னா அவள் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணுறா, நீ இன்னுமே கொஞ்சம் வந்து அதிகமாக வந்து வேலை பேசு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோக்காவே மெசேஜ் பண்ணதுமே என்னோடய ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாளோ அதவே பண்ணு அப்படின்றத அவனுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்கே அந்த பூஜனுமே பார்த்தா அவளை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக அவனுமே அங்கே வந்து போட்டி போடுறான். எப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணி விட்றா, அவங்க வந்துட்டு கொஞ்சம் பட்ஜெட்டை அதிகப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க அதிகமாக கேட்கவுமே அந்த ஆளுக்கு வந்துட்டு அப்போ நம்ம பொண்ணு சொல்கிற எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு அவருமே வந்துட்டு அங்கே வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அங்கே அந்த பூஜன்ட்ட பேசாமல் நம்ம 2 பேருமே சேர்ந்து இதை வந்து வாங்கிடலாம், ஸோ வந்துட்டு நம்மளுக்கு இதில் அதிக லாபம் கிடைக்கும்னு சொன்னதும் அவளை வந்துட்டு அவன் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி அங்கே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்து அதை பீட் பண்ணி அதை வாங்கிடுறாங்க. ஹீரோயின் வசமாக போய் மாட்டிக்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப பெரிய லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அந்த பூஜன் அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக அங்கே வந்து கையை டச் பண்ணால் அவள் தொடக்கூட விட மாட்டா. இப்போ அவளுக்கு நம்ம ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிருச்சு. அப்போ அவர் வந்துட்டு என் பொண்ணோட பர்த்டே பார்ட்டி இன்னும் 3 டேஸில் நீங்கள் எல்லோரும் வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு அவங்க இருந்து போயிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு என்ன அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்த்து உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவளோட பர்த்டே வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்காங்க, அதே நாள் தான் என்னோட பர்த்டேவும், ஆனால் அவருக்கு கொஞ்சம் கூட அது ஞாபகமே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ நீ இதை பற்றி கவலைப்பட்டுருக்கியா, நீ ஏன் இதை பற்றி ஃபீல் பண்ணிட்டுருக்கா, உனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணதா நான் இருக்கேனேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு எனக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத சொல்கிறான். அவன் வந்துட்டு ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவங்க பார்ட்டியில் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க மேலே தான் வந்துட்டு லீஹானோட பார்ட்டியுமே நடக்குதுன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டருக்கு அதை நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து பார்த்துட்டு ஏன்னா பர்த்டேக்கு யாருமே வரலன்னு சொன்னார், ஆனால் இத்தனை பேர் வந்திருக்காங்களேன்னு சொல்லும்போது அவளுக்கு புரியுது அங்கே ரூம் மாற்றி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு நீ வந்துட்டு பர்த்டேக்கு வந்துட்டியா, நான் உன்னை இன்வைட் பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ வா நம்ம பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு வேணும்னு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணுறதுக்காக அவங்க கூட்டிகிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே அவன் பார்த்துட்டு அந்த பூஜா நீ என்ன என் பின்னாடியே இவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டியான்னு சொன்னதோ மூஞ்ச நீ பார்த்துருக்கியா, நீ வந்துட்டு நல்ல வேலை இவ்வளோ சூஸ் பண்ணிட்ட, எனக்கு வந்துட்டு தொலை இல்லாமல் போயிருச்சு அப்படின்ற செட் அசிங்கப்படுத்தினதுமே அங்கே ஸ்டெப் பிரதர் வந்து என்ன தைரியம் தான் நீ தேவையில்லாமல் வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க வரும்போது ஹீரோயின் விளைக்கிறாங்க, தடிக்க வர விட்டு அவன் கீழே போய் விழுந்துடுறான். அவங்க ஸ்டெப் மதர் கோவப்பட்டு கத்துறாங்க, எல்லாத்தையும் வந்து கெடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உங்ககிட்ட போய் நான் வந்துட்டு
பேசுகிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவள் இன்சல்ட் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க மேலே கூட்டிகிட்டு போயிட்டு 3% ஷேர்ஸ் வந்து கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இன்னொன்றுலேருந்து வந்துட்டு 20% கொடுக்குறேன், என் பொண்ணை வந்துட்டு வைஸ் பிரசிடென்டாகவுமே நான் மாற்றிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததும் அங்கே அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு அவங்க பிரதர் அவளுக்காக வந்து கிஃப்டெல்லாம் கொடுக்குறான். அங்கே நம்ம பூஜனுமே அவளுக்காக நெக்லஸ் கொடுக்குறான். ரொம்ப வந்துட்டு எல்லாருமே சூப்பராக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவள் மனசில் வந்துட்டு ஆனால் இது ரொம்ப சின்ன கிஃப்ட் தான், எனக்கு வந்துட்டு லீகன் மாதிரி வந்து பர்சன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து, சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு உங்களோட பர்த்டேன்றதை யாருமே மறந்து போயிட்டாங்க, நீங்களுமே மேலே வாங்க அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து என்ன வந்துட்டு நீ பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா, என்னை அசிங்கப்படுத்த தான் நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் இவளோட பர்த்டேலாம் வந்துட்டு யார் ஞாபகம் வச்சுருப்பாங்க, இவன் வந்துட்டு அவ்வளோ தகுதியானவளா அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணுறான். அப்போ அவங்க அப்பாவுமே நான் பர்த்டேக்கு அவளுக்கு கிஃப்ட்லாம் வாங்க மறந்துட்டேன்னு சொன்னதும் நீங்கள் ஏன்ப்பா ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க, இவள் அவ்வளோ தகுதியெலாம் இல்லாதவ, இவளோட பர்த்டே யாருக்குமே ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோங்க வந்து யார் சொன்னது அவளோட பர்த்டே வந்துட்டு யாருக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசுகிறான். அப்போ உடனே அந்த ஆளுக்கு ரொம்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு என்னோட பொண்ணோட பர்த்டேக்கு வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ அவளும் ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. அப்போ பூஜனி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சதும் வேமாங்க கையை உதறா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே என்னமோ இவளுக்கு இவர் மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சோ என்னமோன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன் ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லும்போது அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ நான் ஒன்றும் உங்களோட பர்த்டேக்காக வர கிடையாது, நான் இவளோட பர்த்டேக்காக வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே உங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. சரி பேபி நம்ம வந்துட்டு கிளம்பலாமா அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க போகும்போது பார்த்தா இவன் அந்த ப்ரைவேட் ரூமில் நம்ம ஹீரோ வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக போனா இல்லையா, அந்த வீடியோ அவங்க போட்டு விட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ சீப்பானவளா இவ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ பூஜன் என்ன வந்துட்டு இதெல்லாம் நீ அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. அவள் இதை முதல் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கத்திட்டு இருக்கா. பூஜன் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாக போயிடுறான். இவ பார்த்து அங்கே கத்திட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே அவன் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எனக்கு நீ பண்ணதில் எனக்கு ஹாப்பி தான், பட் நான் கிஃப்ட்டெல்லாம் கேட்டேன், எங்கே கிஃப்ட் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவன் வர வைக்கிறான். பார்த்தா அங்கே கேக்கு பொக்கே எல்லாமே வர வச்சிருக்கான். நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு அங்கே பொக்கேலாம் கொடுத்ததும் அவள் ரொம்பவே ஹாப்பியாக இருறா. ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொன்னதும் இன்னும் முழுசாவே முடியல அதுக்குள்ளே நீ தேங்க்யூ சொல்லிட்டு இருக்க, என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே ஃபயர் வுட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அவளை இவ்வளோ வந்துட்டு ஹாப்பியாக வந்துட்டு தன்னோட பர்த்டேவை வந்து அவள் செலிப்ரேஷன் பண்ணிட்டுருக்கா. என்னோட பர்த்டே வந்துட்டு யாருக்குமே இப்போ வரைக்கும் ஞாபகமே இருந்ததில்லை, எனக்கு கிஃப்ட்டு யாருமே கொடுத்ததில்லை. நான் வந்துட்டு நினைப்பேன் என்னோட சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு என்னோட பர்த்டே வந்துருந்துச்சுன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஞாபகம் இருந்திருக்கும், எல்லாருமே வந்து கிஃப்ட்டு கூட கொடுத்துருப்பாங்கள்ல அப்படின்றத சொல்லிட்டு அவள் கவலைப்பட்டதும் எதை பற்றி யோசிச்சுட்ருக்க, நான் வந்துட்டு இருக்கேன் உனக்கு அப்படின்றத சொல்கிறான். அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தூங்கிட்டு காரில் போகும்போது ஹீரோ அசிஸ்டண்ட்டை அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லா பார்க்கையுமே இவளோட பேரில் மாற்றணும் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் சின்ன வயசில் அவனுக்கு அங்கே ப்ரெட்டெல்லாம் கொடுத்து அவனை பாதுகாத்துருப்பா போல. ஸோ வந்துட்டு நீ என்ன அப்போ வந்து கேர் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இப்போ உன்னை கேர் பண்ண வேணாமா அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு இங்கே அவங்க சிஸ்டர் பார்த்தா எனக்கு அசிங்கமாக போச்சுன்னு சொல்லிட்டு அழுததுமே அவங்க பிரதர் நீ ஏன் கவலைப்படுற, நான் வந்துட்டு அதே அசிங்கம் அவளுக்கு நடக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி நம்ம ஹீரோயினை வந்துட்டு அசிங்கப்படுத்த சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அந்த சைடில் போயிட்டு இருக்கும்போது அங்கே 2 பர்சன் வந்துட்டு ஒழுங்கா நீ இப்போ வந்து எங்ககிட்ட நீலம் பண்ணி மன்னிப்பு கேளு, அதை நாங்கள் நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோட ஆளுங்கள்லாம் வந்துட்டு அந்த பர்சன்ஸை போட்டு அடித்ததுமே அவங்க வேகமாக எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஆனால் அவங்கள பிடிச்சி அடி வெளுத்து விட்டுறாங்க. ஒழுங்காக உண்மையை சொல்லு, யார் இதை பண்ண சொன்னதுன்னு சொன்னதும் தெரிஞ்சு போயிடுது அவங்க பிரதரோட வேலை தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கால் பண்ணி நீ பண்ண சொன்ன பர்சனை நாங்கள் பிடிச்சாச்சு, உனக்கு என்ன நிலைமையாக போகுது பாரு அப்படின்றத சொல்கிறா. அப்போ அந்த ஆளுங்க கிட்ட நீங்கள் போலீஸ்க்கு போய் மாட்ட வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒழுங்காக வந்துட்டு இப்போ யார் உங்களை இதை பண்ண சொல்லி அனுப்பி வச்சானோ நீங்கள் வந்துட்டு அவனுக்கு போய் சரியான பதிலடியை கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பிரதர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கான், அடி வெளுத்துட்டாங்க போல். அவங்க ரொம்ப அங்கே கவலைப்பட்டு அழுததுமே அவங்க அப்பாவும் அவங்க பொண்ணுமே வந்துட்டு என்ன இப்படிலாம் நடந்துருச்சுன்னு சொன்னதும் எல்லாத்துக்கும் காரணமே அவள் தான்ப்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே அவனோட வீடியோ பார்த்துட்டு ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கா. அப்போ அந்த பர்சன் அங்கே வந்துட்டு என்ன தைரியம் தான் உன்னோட பிரதருக்கு நீ இந்த மாதிரி பண்ணியிருப்ப, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், ஒழுங்கா நீ அவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னதும் அவன் தான் ஃபஸ்ட்டு என்னை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு அவள் சொல்கிறா. அப்போ உடனே அவள் ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நீ வந்துட்டு நம்ம பிரதரை போட்டு ஆளை ஏற்பாடு பண்ணி அடிச்சிருக்க, இப்போ பாரு நம்ம அப்பாவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்கியா, நீ என்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அங்கே இருக்க எல்லாருமே இன்னும் இவன் மோசமானவளான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு என்னமோ நீ தான் என்னோட சொந்த அப்பாவானேன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா நீ எப்பயுமே ஒரு அப்பா மாதிரி நடந்ததே கிடையாது
போகாதேன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து வந்துட்டு நான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ அவங்க பயந்துட்டு, அப்பா இவளுக்கு எதுவும் உண்மை தெரிஞ்சிருமா, நீங்கள் தான் அவளோட உண்மையான அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதும் அது எப்பயுமே தெரியாதுன்றதை அந்த ஆள் சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டே அங்கே போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு கார் வந்து ஹிட் பண்ணிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அடிப்பட்டதுமே அங்கே அதுலேருந்து ஒரு உள்ள தாத்தா வந்துட்டு வேகமாக அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே அவர் இந்த பொண்ணை பார்த்தா சின்ன வயசில் என்னோட பொண்ணை பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்றே சொல்லிட்டு இருக்காரு. டாக்டர் இவங்களுக்கு பிளட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பிளட் குரூப்பை சொன்னதுமே அதே பிளட் குரூப் தான் எனக்கும், நானுமே வந்துட்டு பிளட் கொடுக்குறேன்னு அவர் சொல்கிறாரு. அங்கே நம்ம ஹீரோ வந்து அவர் அங்கே பார்த்துட்டு நீங்கள் தான் என்னோடய ஒய்ஃபை வந்து கிட் பண்ணவங்க, நான் வந்துட்டு உங்கள் கம்பெனி கூட இருக்க கோஆப்ரேஷன்லாம் வந்துட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் கத்துனதுமே நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. நீ தேவையில்லாமல் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்காத, தெரியாமல் தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே தான் அவர் தான் எனக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு பிளட்மே கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோங்க சாந்தமாகிடுறான். அப்போ அங்கே அவர் இந்த பொண்ணை எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு கிராண்ட் டாட்டரே இல்லை, ஸோ வந்துட்டு நான் இவ்வளோ என்னோட கிராண்ட் டாட்டர் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டதும் நீங்கள் வந்துட்டு பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் வந்துட்டு அவளை நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு பின்னாடி தொல்லை பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொன்னதுமே இல்லை எதுவும் நடக்காது, 3 daysல என்னோட பர்த்டே பார்ட்டி வருது, அன்னைக்கு வச்சு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற செட் அவர் போகிறாரு. ஏன்னா அவரோட பேத்தின்ற மாதிரி அவருக்கு தோணுது, அதனால தான் இந்த ஐடியா பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் எதுக்காக இதெல்லாம் சொன்னதுமே ஒருவேளை அவன் பக்கத்தில் நான் இல்லாமல் போனேன்னா கூட அந்த ஃபேமிலி வந்துட்டு உன்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்றத சொல்கிறான். அந்த ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் அந்த பூஜனை எப்படியோ கரெக்ட் பண்ணிடுறா. ஏன்னா வந்துட்டு அவன் கிடைக்காம போயினா இவனுமே போயிடுவானேன்னு சொல்லிட்டு அப்போ என்னோட அப்பா தான் வந்துட்டு அவன்கிட்ட நெருங்கி போக வச்சுட்டாரு. ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ வந்து போய் மட்டும் எப்படியா பேசினேன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் இப்போ தான் நான் வந்துட்டு என்னவே உனக்கு கொடுத்துட்டேனே அப்படின்றத அவள் சொல்கிறா. அங்கே சரி ஓகே நீ வந்துட்டு அந்த ஷென் ஃபேமிலியில் வந்துட்டு பர்த்டே பார்ட்டி வருது, அந்த இன்விடேஷன் எங்களுக்கு கிடைக்க வழிவகை பண்ணணும்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். அங்கே பர்த்டேவுமே வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே கிஃப்ட்டு கொண்டு வந்து அவருக்கு கொடுத்ததுமே அவங்க ஸ்டெப் மதர் அதை பார்த்துட்டு என்ன கேவலமான கிஃப்ட்டை கொடுத்து குடும்ப பேரை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பட் தாத்தாக்கு அந்த கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சி போயிடுது, ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு. இந்த கிஃப்ட் வந்துட்டு ரொம்பவே எக்ஸ்பென்சிவானது அப்படின்றத சொல்கிறாரு. அப்போ அவள் வந்துட்டு உடனேவோ நீங்கள் நல்லா பாருங்கள் இது வந்துட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்காது, இவள் வந்துட்டு அவ்வளோலாம் ஒத்து கிடையாதுன்னு சொன்னதும் இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு வயசாயிருச்சு அதுவாசி எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளங்க வாயம் கூட சொல்லிடுறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பாட்ட உங்களுக்கும் இந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் எங்களுக்கு இவளுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொன்னதுமே சரி ஓகே அப்படின்னான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு நிறைய கிராண்ட் சன்லாம் இருக்காங்க, கிராண்ட் டாட்டர் தான் இல்லை, நான் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் இவ தான் என்னோட பேத்தின்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே வந்துட்டு அவங்க அப்பா நல்லா வந்துட்டு ஒரு ஹானர் கொடுத்துட்டீங்க என்னோட பொண்ணுக்கு, இப்போ வந்து நீயுமே உன்னோட சிஸ்டர் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம், இவர் உனக்குமே தாத்தான்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டரை பார்த்து சொன்னதும் அப்போ அங்கே தாத்தா ரொம்ப டென்ஷனாக போயிடுறாரு. நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க இவளுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு, அதுக்கு மேலே கண்டவங்களெல்லாம் கூப்பிட்டு என்னோட பேத்தியை என்னால் ஆக்க முடியாது, உங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு எந்த ஒரு சவகாசமே கிடையாது, எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திடுறாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த ஃபுஜன் போயிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் அவளை வந்து சூஸ் பண்ணது என்னோட தப்பு தான், நீ வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்னு சொன்னதும் நான் வந்துட்டு மேரேஜ் ஆன பொண்ணு தேவையில்லாமல் நீ என்கிட்ட இப்படி பேசாதன்னு சொன்னதுமே அந்த ஓல்ட் மேனை மேரேஜ் பண்ணி நீ என்ன பண்ண போகிற, எனக்கு நீ ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத செட் அங்கே கேட்டுட்ருக்கான். பட் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது, தேவையில்லாமல் நீ இப்படி பேசிகிட்டு இருக்காத, நீ இப்போ காசுக்காக தான் என் பின்னாடி வரன்றது எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோவோட கார் அங்கே வந்துட்டு ஹிட் பண்ணுற மாதிரி வந்ததும் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ கூட சேர்ந்து அங்கே கிளம்புனதுமே என்ன வந்துட்டு நீ எனக்கு கால் பண்ணேன்னு சொன்னதும் இவன் தொல்லை தாங்க முடியல, தப்பிக்கிறதுக்காக தான் சொன்னதும் அப்போ உனக்கு வேறு சாய்ஸே இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் கிஸ் பண்ண போகும்போது நம்ம ஹீரோயின் தாத்தா வந்துட்டு நாளைக்கு என்னை வந்து அங்கே கம்பெனியில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்றத சொன்னதும் அவர் ரொம்பவே நல்ல மனுஷன், அவர் உன்னை நல்லா பார்த்துக்குவார், ஸோ நீயுமே வந்துட்டு உன்னோட பொறுப்பு என்னமோ நல்லபடியாக வந்துட்டு நடக்கணும்னு நான் கேட்டு அப்படின்றத சொல்கிறான். சரி நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போனதும் அங்கே ஷென் ஒரு பர்சன் இருக்காரு. நம்ம ஹீரோயினை வந்துட்டு உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ப்ராஜெக்டை வந்து காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அந்த ப்ராஜெக்டை பார்த்ததுமே அவளுக்கு வந்துட்டு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க சிஸ்டர் தான் அந்த லேடியோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க போல், அவன் வந்துட்டு மாட்டி விட்டுருக்கான் அந்த பொண்ணை. ஸோ அந்த பொண்ணு டிப்ரெஷனில் சூசைட்மே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே நான் நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அப்போ அங்கே வந்துட்டு ஜீன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே அங்கே வர்றாங்க. ஹீரோயின் ஜீட்டை நீங்கள் வந்துட்டு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க, பட் இதில் சில ப்ராப்ளம்ஸே இருக்குது, உங்கள் அசிஸ்டன்ட் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது, அவங்க ஏதாச்சும் வந்துட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் படித்து பார்க்காம வந்துட்டு எதிரே சைன்மே பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் இல்லை நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கிருவீங்கன்னு சொன்னதும் அந்த பொண்ணுமே அதே மாதிரி நான் பண்ணுறேன்னு சொல்லிடுறாங்க. பிறகு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு எந்த ப்ராப்ளமே இல்லாமல் அவங்க ரொம்ப சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு போல். உடனே அவங்க பிரதர்கிட்ட போய் அவங்க வந்துட்டு கவலைப்பட்டு அழுதுச்சேக்கா, அவன் வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டா, அந்த லேடியுமே தப்பிச்சிட்டாங்க, நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு
அப்போ அவன் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, எனக்கு இன்னுமே சில ஐடியாஸ் இருக்குன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே நியூஸை பார்த்தா ரொம்ப வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு ஃப்ராட் வேலை பண்ணியிருக்காங்க, அவங்க வந்துட்டு ஃப்ராடாக தான் மற்றவங்களோடதை எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே பழிய போட்டு அந்த பொண்ணு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டதுமே ஹீரோயின் நம்ம வந்துட்டு சூசைட் பண்ண மாதிரி அந்த பொண்ணு பண்ணிக்கிறக்கூடாதுன்னு சொல்லிட்டு மீட் பண்ணுறதுக்காக போகிறா. நீ வந்துட்டு எதுவும் தப்பு பண்ணலைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவள் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறான். என் மேலே நம்பிக்கை வச்ச ஒரே பர்சன் நீங்கள் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்து வாக்குப்படி அவள் தான் ஃப்ராடுன்றதை நிரூபிச்சு இந்த பொண்ணையுமே வந்துட்டு அங்கே வந்து அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடுறா. அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அதெல்லாமே பார்த்துட்டு என்னை விட்டுட்டு நீ மட்டும் எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வாஷ்ரூம் போகும்போது நான் வந்துட்டு உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், பட் என்னை விட்டுட்டு நீ அவங்க கூட சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவங்க கிஸ் பண்ணதுமே அப்போ அந்த பொண்ணு அங்கே வந்து பார்த்துட்டு யார் இது அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதோ இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது, இப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு சரி ஓகே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ காருக்கு போனதுமே என்ன பேசாமல் இருக்க, கண்டினியூ இங்கே பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு அவங்க சிஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கத்துனதும் அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். ஒன்னால தான் வந்துட்டு நான் வந்து இருந்த காசெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணேன், பட் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு அவளை மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு அந்த ஆள் வந்து 100 மில்லியன் கொடுக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் அந்த டவுரி காசை கொடுக்கல அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நாளைக்கு நீ அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காசை கேளு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின்ட்ட அங்கே பட்லர் வந்து இப்படி அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க டவுரி கேட்டுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவரை வந்துட்டு ஹஸ்பண்டாக நடிக்க சொல்லிட்டு அங்கே வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. போய் அங்கே வந்துட்டு பேசினா அவர் வந்துட்டு உள்டாவை என்னென்னத்தையும் பேசிகிட்டு இருக்காரு, அவர் கண்ணு தெரியாத மாதிரி காது கேட்காத மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்காரு. அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு இந்த குடும்பத்தோட பொண்ணு தானே, நீ வந்து இப்போ எங்களுக்கு 100 மில்லியன் கொடு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நான் வந்து காசு கொடுக்கணுமா, நீங்கள் தான் கொடுக்கணும், இப்படிப்பட்ட ஆளை எனக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சதுக்குன்னு சொல்லிட்டு அவங்கள இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு வெளியுமே துரத்தி விட்றாங்க. நம்ம ஹீரோட்ட எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அந்த ஃபேமிலி டோட்டலாக வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறா. பட் அவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் ஐடியா பண்ணுவாங்க, அதை நான் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க பிரதரை பார்த்து அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அங்கே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, யாரும் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய ஐடியா கொடுத்து முன்னுக்கு கொண்டு வராங்களாம் பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அவனுமே அந்த ஐடியா கேட்டுட்டு அந்த பர்சனை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ பார்த்தா அங்கே உள்ளேருந்து சில ஆளுங்கள்லாம் வந்துட்டு இவரோட பேச்சை கேட்டு நான் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், எனக்கு வந்துட்டு 3 மடங்கு லாபம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனதும் அவனுமே ஹாப்பியாகிட்டு அங்கே உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் தான் உட்காந்துட்ருக்கா, பையன் மாதிரி வேஷம் போட்டுட்டு நான் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னதும் நீ கரெக்டாக கொடுக்கலைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வந்துட்டு பார்த்தா அந்த 1 மடங்காக போட்டது 3 மடங்காக கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொன்னதும் அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டு உடனே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நான் எல்லா காசையுமே வந்துட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எல்லாத்தையுமே எனக்கு வந்து நிறைய நீ வந்துட்டு ஆக்கி கொடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தா, நான் பண்ணிடுறேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே பார்த்தா எல்லாமே வந்துட்டு லாஸ் ஆகி போயிடுது. அவங்க அப்பா பார்த்தா அவனை போட்டு கோவப்பட்டு அடிக்கிறாரு, இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு ஓன் தொல்லை வேறையா, எதுக்காக இருந்த மிச்ச காசையுமே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. அப்போ அவன் நான் உனக்காக தானே இதெல்லாம் பண்ணேன், என்ன பேசாமல் இருக்கு, அப்பாட்ட சொல்லுன்னு சொன்னதும் நீ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பாட்ட சொன்னியா இல்லை ஏன்ட்ட சொன்னியா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதும் பேசாமல் அவன் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அவங்க அப்பாட்ட அப்பா அந்த லேண்ட் தான் இருக்குல்ல, நம்ம அதை வந்து வச்சு எல்லாத்தையுமே சரி பண்ணிடலான்னு சொல்லும்போது அங்கே வந்துடுறாங்க பாஸ், அதை எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அது லீகலான இடம் கிடையாதான்னு சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் அன்றைக்கி நிறைய காசு போட்டு வாங்க வச்சால அந்த இடம் தான். அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு உன்னை நம்பி தானே காசு போட்டோம், மரியாதை எங்களோட ஷேர்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு பிரச்சனையாக ஆரம்பிச்சிருது. பிறகு அவள் ஃபூஜனை போய் மீட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு எப்படியாச்சும் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. கேட்டதுமே உன்னை போய் யாராச்சும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்களா, உங்களால் தான் வந்துட்டு எனக்கு இப்போ லாஸ் ஆகி போயிருக்கு, உங்கள் அப்பா பேச்சை கேட்டு தான் அதில் நான் காசு போட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உன்னை நான் லவ்வே பண்ணது கிடையாதுன்னு சொன்னதும் என்ன நினச்சிட்ருக்க நீ இப்போ அவளை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கியான்னு கேட்டதும் அவ்வளோதான் எப்பயுமே நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை நான் வந்துட்டு சூஸ் பண்ணதே என் லைஃப்பில் வந்துட்டு நான் பண்ண தப்பு, நீ தான் என்னோட செடியூஸ் பண்ணி என்னோட லைஃபை கெடுத்து விட்டுட்ட, இப்போ பாரு அவள் எவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணு ஆகிட்டா, நான் வந்துட்டு பேசாமல் அவ கூட சேர்ந்து இருந்தா என்னோட லைஃப் ஆச்சு நல்லா இருந்திருக்குன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே அவன் வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை மேரேஜ் பண்ணாமல் நீ போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. பிறகு நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த பூஜை நம்ம ஹீரோயினுக்கு பொக்கேலாம் எடுத்துகிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக போயிட்டு வந்து உண்மையிலே ஒன்று மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் மேலே எனக்கு லவ்லாம் கிடையாது, அவள் தான் என் பின்னாடி சுத்தனான்னு சொல்லிட்டு பேசுறது தான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீ எவ்வளோ நல்ல மனுஷன் எனக்கு நல்லாவே தெரியுது, இந்த பாரு ஓ வீடியோன்னு
சொல்லிட்டு காமிக்கிறா. பார்த்தா அவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்த வீடியோவ வந்துட்டு அவ வந்து வெளியேத்தி விட்டா போல. ஸோ அது வைரல் ஆயிருது. அத பார்த்துட்டு இதெல்லாம் ஃபேக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஆனா கண்டுக்காம அங்கேருந்து போயிடுறான். இவன் வேகமா வந்துட்டு அவள போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு, "என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணுவ? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு நினைக்கிறியா? அது கனவுல கூட நடக்காதுன்னு" சொல்லிட்டு அங்க கத்திட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா கால் பண்றாங்க. "அம்மா நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவளை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்கிட்ட சொன்னேன்னா அவளை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. நீ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும்ல. ஸோ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த விஷயம் எல்லாமே மறைஞ்சு போன பிறகு நம்ம வந்துட்டு அதை வந்து என்கேஜ்மெண்ட்டையுமே கேன்சல் பண்ணிடலான்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு அவனுமே ஓகேன்னு சொல்றான். ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருது. அப்போ அங்கே அவள் வந்துட்டு அவனை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவனுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப கோவமாக தான் ஆயிட்டுருக்கு. "நீ வந்துட்டு பண்ண காரியத்தால் தான் இவ்வளோ அசிங்கமாக இருக்குது. எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்திருக்கதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு போய் பேசுகிறான். "நீ வந்துட்டு இதை பற்றிலாம் பேச நினைக்காத. இது சும்மா வந்துட்டு ஒரு ட்ராமா தான் சொன்னதும், எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நான் வந்துட்டு உனக்கு கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆனால் உன்னோட ஆளுக்கு என்னை பார்த்தா வந்துட்டு ரொம்ப கடுப்பாகும்ல" அப்படின்றத சொல்கிறான். "நீ அதை பற்றி கவலைப்படாதன்னு" அவன் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஸ்டெப் மதர், "ஏன் என் பொண்ணு கல்யாணத்தை வந்து கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே, தேவையில்லாமல் என்னோட கெஸ்ட்டை நீங்கள் இப்படிலாம் பேசுகிற வேலை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்படுறான். பிறகு அங்கே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க என்கேஜ்மெண்ட்டுக்காக. நம்ம ஹீரோயின் இப்போ வந்துட்டு போட போகிற வீடியோனால நீங்கள் 2 பேரும் மேரேஜே உடனே பண்ணிக்கிருவீங்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த அந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக அங்கே வந்து லைவாக ஓட்டி விட்றா. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட்டு அவங்க அம்மா, "நீ எப்படியாச்சும் அவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஆகணும். அப்படின்னா தான் நம்ம இந்த குடும்பத்தை சிக்கல்லேருந்து வெளியே வர முடியும்னு" சொன்னதும், அவன் என்கிட்ட பேசுறதுக்கே விரும்பலை. "நான் எப்படி போய் அவனை மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நீ எப்படியாச்சும் அவன் கூட வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருன்னு" சொல்லிட்டு மெடிசன்லாம் கொடுத்து அங்கே கரெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரியே அவளுமே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சு அவள் பக்கத்தில் இருக்கிறத பார்த்து, "இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் நீ யூஸ் பண்ணாத. நான் வந்துட்டு உன்னை அப்படிலாம் பண்ணிட்டேன்னா மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு நினைக்கிறியா? என் மூஞ்சிலே முடிக்காத" அப்படின்ற சொல்லிட்டு போனதுமே, இதுக்கெல்லாம் காரணம் அவள் தான். நான் அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கத்திட்டு இருக்கா. பிறகு அவங்க பிரதரை போய் மீட் பண்ணிட்டு, "ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு" சொல்லிட்டு அவன் ஹெல்ப் கேட்குறா. நம்ம இப்படி போய் பண்ண முடியும்? அவள் எவ்வளோ பெரிய வீட்டோட பொண்ணாயிட்டா. நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னதும், "ப்ளீஸ் பிரதர், அவள் நம்மளோட லைஃபவே எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அவள் மட்டும் வந்துட்டு இல்லைன்னு வச்சுக்கோமே, நம்ம லைஃப் எல்லாமே நல்லாயிருக்கும்னு" சொல்லிட்டு அவனையுமே அங்கே வந்துட்டு நல்லா ஏற்றி விட்டுருச்சுக்கா. இப்போ உடனே நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி, "நான் வந்து உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் நீ வந்து என்னை மீட் பண்ணுறதுக்காக வரையான்னு" சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோயினும் ஓகேன்னு சொல்கிறா. இவங்கள பற்றி தெரியாதா, இவங்க பிளான் எல்லாமே தெரிஞ்சுக்குது அவளுக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறா. அந்த தப்புக்கு எல்லாத்துக்குமே அவங்க சாரியுமே கேட்குறா. அப்போ அங்கே உடனே ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணதும் நம்ம ஹீரோயின், "இதில் எனக்கு மயக்கம் மருந்து கலந்து வச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு" சொல்லிட்டு, "இந்த டோட்டல் ஹோட்டலே என்னோட ஹஸ்பண்டோட தான். நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கன்னு" சொல்கிறா. பார்த்தா வந்துட்டு அதில் வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க போல். அங்கே ட்ரிங்க்ஸ் குடித்ததுமே அவன் மயக்கமாகற மாதிரி ட்ராமா பண்ணதும் உங்கள் பிரதர் அங்கே உள்ளே தூக்கிட்டு வந்துடுறான் ரூமுக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து எந்திரிச்சதுமே, "நீ என்ன மயக்கமாகலையான்னு" சொல்லிட்டு அவங்க ஷாக் ஆனதும் அங்கே பார்த்தா ஆளுங்க வந்துட்டு போட்டு அவங்கள அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க மயக்கமானதுமே அவனுங்க வெளியே இழுத்துட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு பர்சன் வந்துட்டு அவ கூட சேர்ந்து அங்கே ஒன்றா தப்பாக நடக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின்ட்ட, "ஹீரோ உன்னோட அப்பா வந்து பண்ண தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டாரு. அந்த பொண்ணோட நிலைமையும் ரொம்ப மோசமாயிருச்சு. டோட்டலாக பேங்க்ரப்ட் ஆயிடுச்சுன்னு" சொன்னதும், "அந்த ஃபேமிலி எப்படி போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு அவங்க அவ்வளோ தூரத்துக்கு கொடுமை பண்ணியிருக்காங்கன்னு" அவள் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அந்த ஆள் என்னை எப்பயுமே ஒரு பொண்ணாகவே நடத்தினதே கிடையாது. எனக்கு வந்துட்டு உண்மை தெரிஞ்சாகணும். நான் உண்மையிலே அந்த ஆளோட பொண்ணு தானான்னு சொல்லிட்டு அவள் கவலைப்படுறா. அப்போ நம்ம ஹீரோ, "இப்போ வரைக்கும் நான் யாருன்றது உனக்கு தெரியலையான்னு" சொல்லிட்டு கேட்டதும், அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசில் வந்துட்டு ஹீரோயின் அங்கே பிளட்டெல்லாம் கொடுத்துருப்பா போல். ஆனால் அவள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தப்ப இவன் தான் கூட்டிகிட்டு போய் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நல்லபடியாக பார்த்துருக்கான். ஆனால் வந்துட்டு அங்கே முழிக்கும் போது அவன் அந்த சைடில் போயிட்டான். அப்போ அந்த ஜுன் வந்துட்டு அங்கே வந்துட்டு, "நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு" சொல்லிட்டு நின்னதுமே அவள் அப்போ இருந்தே அவன் தான் காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அவன் மேலே லவ்வில் விழுந்திருக்கான். ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் சொன்னதுமே அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே கிஸ் பண்ணிட்டு, எவ்வளோ தைரியம் தான் அவன் என்னை ஏமாற்றிருப்பான்னு சொல்கிறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ்மே பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோ, "நான் வந்துட்டு இன்னைக்கு என்னோட அங்கிளோட பார்ட்டிக்கு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் ஒன்று" அப்படின்றத சொல்கிறான். ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப பெரிய ஃபேமிலி அப்படின்றத சொல்கிறான். ஆனால் உன்னோட அப்பா வந்துட்டு அவங்களையுமே சீட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், "என்ன சொல்லிட்டு இருக்க? அவங்க எப்படி இப்படி சும்மா விட்டாங்கன்னு" சொன்னதும், "எல்லாமே வந்துட்டு ஒரு காரணத்தினால தான்" சொல்கிறான். அங்கே பார்ட்டிக்குமே போனதுமே நம்ம ஹீரோயின் அவரங்க பார்த்ததுமே, "என்ன ஸ்டாண்ட் மாதிரி இருக்கே நீ" அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியலை. "நீ வந்துட்டு யார்? உன்னோட அம்மா யார்?" அப்படின்ற சொன்னதும், "அவங்க சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க" அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ, "எதுக்காக
எதுக்காக நீங்கள் இப்போ வந்துட்டு இவ்வளோ கொஸ்டின்ஸ் என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க என்னோட ஒய்ஃப்டன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோட்ட விசாரிச்சதுமே, உன்னோட அப்பா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அந்த ஆள் ரொம்பவே மோசமான ஆள் அப்படின்றத சொல்லிட்டு அந்த ஆள் பண்ண அசிங்கத்தை எல்லாத்தையுமே சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுருக்கு. அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆள் வந்துட்டு நல்ல மனுஷன் கிடையாது, இவனுக்கு வந்துட்டு இப்போ டிசர்வ் தான் இந்த தண்டனை அப்படின்றத சொல்கிறா. அப்புறம் எப்படி இந்த ஆள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தப்பிச்சாருன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அந்த சான் ஃபேமிலி தான் வந்துட்டு அங்கே மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்கல்ல, அதனால தான் தப்பிச்சிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோக்கு டவுட் ஆயிடுச்சு ஃபேங்க்கும் இவங்க அம்மாவுக்குமே ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 2 பேரோட டிஎன்ஏயுமே எடுத்து பாருங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே டிராயிங்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு என்னமோ பார்க்கும்போது உன்னை சான் மாதிரியே தோணிட்டுருக்கு, நான் இப்போ வரைக்குமே மேரேஜே பண்ணிக்கல, என்னோட லைஃப்பில் நடந்த தப்பு நினச்சி நான் இப்போ வரைக்கும் கில்ட்டியாக இருக்கேன், நீ வந்துட்டு எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி நீ என்னை வந்து அப்பாவை ஏற்றுக்குவேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்டை நான் பேசுகிறேன்னு சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ வரவுமே அவர் என்னை அடாப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டது உனக்கு என்ன ஹாப்பியோ நீ பண்ணுன்னு சொல்லிடுறான். அப்புறம் அங்கே ஃபேங்மே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு, இப்போ இருந்து இவ்வளோ என்னோட பொண்ணை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருமே அங்கே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே அந்த வீடியோஸ் எல்லாமே அவள் பார்த்துட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுறா. எப்படி இவளுக்கு மட்டும் தன்னோட லைஃப்பில் எல்லாமே கிடைக்கிது, எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நான் அவளை அசிங்கப்படுத்தாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு கிளம்பி போயிட்டு, இவளை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், இவ ரொம்ப கேவலமானவ, இவளுக்கு இப்படி வந்து பணக்காரங்களாக வந்துட்டு வளைச்சி போடுறதா வேலைன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறா. இவளுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன அதனால் பிரச்சனை அப்படின்றத சொன்னதுமே பாரு இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பட்லரை காமிக்கிறா. அப்போ பட்லர் அங்கே வந்துட்டு யங் லேடி அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன ட்ராமாவை பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இவளோட லட்சணத்தை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்றைக்கி இவள் வந்து ஃப்ராடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ வந்து அவளை பற்றி சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட உன்னோட ஹஸ்பண்ட் யாருன்னு சொல்லிட்டு இப்போ அனௌன்ஸ் பண்ணலாமான்னு சொல்லி இவள் என்னோட ஒய்ஃப்னு சொன்னதுமே அவளால் நம்பவே முடியல. அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போய் கத்திட்டு இருக்கா, என்ன எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அங்கே தள்ளி விட்டுறாங்க. அவங்க போயிட்டு எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், என்னோட லைஃப்பில் எல்லாத்தையுமே பறிச்சுட்டா, ஆனால் உனக்கு எல்லாமே அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிது, நீ மட்டும் ஹாப்பியாக வாழலாமா, ஆனால் நான் சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் உன்னையுமே சேர்த்து கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சீன்ல நம்ம ஹீரோயின் அங்கே காரைத்தி அவள் கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அப்போ நான் பூஜன் வந்து ஊடால விழுந்து அவளை காப்பாற்றிடுறான். நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் யார் வந்துட்டு இப்படிலாம் எனக்கு பண்ணதுன்னு சொன்னதும் எல்லாம் உன்னோட அந்த ஸ்டெப் சிஸ்டரோட வேலை தான் அவன் சொல்கிறான். அவளுக்குமே வந்துட்டு ரொம்ப முடியாமல் அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கா அப்படின்றத சொல்கிறான். சரி அந்த பூஜன் என்னன்னு சொன்னதும் அவனுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு, அவனால் திரும்ப நடக்க முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே பூஜனை வந்து அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு உன்னால் இதுக்கப்புறம் நடக்கவே முடியாதுன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவன் அங்கே வந்து கிளம்பி வர்றான். ஹீரோயின்ட்ட நீ இப்போ நல்லா இருக்கல, நான் உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் என்னோட உயிரவே வந்துட்டு துச்சமாக நினச்சி உன்னை வந்துட்டு காப்பாற்றிட்டேன், இப்போ என்னால் நடக்கவே முடியாது, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, லேஹான் தான் என்னோட ஹஸ்பண்ட் உனக்கு தெரியலன்னு சொன்னதுமே இப்போ என்ன ஆச்சு, நீ வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவரை வந்து டைவர்ஸ் பண்ணிடு, அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா நம்ம ஹீரோங்க உள்ளே வந்துடுறான். என்ன தேவையில்லாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்றத அவன் ரொம்ப கோவப்படுறான். என்னோட ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ண வைக்கிறியா நீன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது. அங்கே கார்ட்ஸை கூப்பிட்டு அவனை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு சாப்பாடெல்லாம் அங்கே வந்து ஊட்டி விட்டுட்டு நீ எதை பற்றி கவலைப்படாத, நான் வந்துட்டு எப்பயும் உன்னை கேர் பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டண்ட் அவங்க ஸ்டெப் மதர் வராங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வரட்டும் பார்த்துக்கலான்னு சொல்கிறான். அந்த லேடி வந்து என்ன தைரியம் தான் நீ வந்து என்னோட பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு நல்ல குடும்பத்தில் பிறந்தது தானே உனக்கு தெரியும், நாங்கள் வந்துட்டு உன்னை வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தோம்னா நீ இந்த லெவலுக்கு எங்களை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டதும் என்ன வளர்த்தீங்களா, நீங்கள் வந்துட்டு என்னை எவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக வந்துட்டு பண்ணியிருப்பீங்க, காசுக்காக தான் என்னை விலக்கி விற்றீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. அந்த லேடியை போட்டு அங்கே காலை வச்சு அங்கே மிதித்து தள்ளிட்டு இருக்கா. நீ வந்து பண்ணதுக்கு இப்படி தான் பனிஷ்மெண்ட் உனக்குன்னு சொல்லிட்டு அப்போ அந்த லேடி நீ வந்துட்டு உண்மையிலேயே என்னோட ஹஸ்பண்டுக்கு பிறந்தவளே கிடையாது, உன்னோட அம்மா வந்துட்டு கேவலமானவ அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பிறப்பை பற்றி எங்கள் அசிங்கமாக பேசினதுமே அவங்களுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோ இந்த லேடியை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னோட அம்மா வந்துட்டு எப்படி இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியணும், என்னோட அப்பா யாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே கவலைப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் பாஸ் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு, நீங்கள் சந்தேகப்பட்டது சரிதான், அது வந்துட்டு ஃபேங்கோட பொண்ணு தான் அவங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு.
நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட் அங்கே ஜீமே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு சாப்பாடுலாம் கொண்டு வந்து பேசிகிட்ருக்கா. கொஞ்ச நேரத்தில் அங்கே தாத்தா அங்கே ஃபேங் எல்லாருமே வந்துடுறாங்க. தாத்தா வந்துட்டு உன்னை யார் இப்படி பண்ணது, நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே கோவப்பட்டு கத்திட்டுருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு உன்னை யாராச்சும் புள்ளி பண்ணாங்களா சொல்லு, நான் ஒரு வழி பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அழுக வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா இப்போ வரைக்கும் யாருமே தன்னை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு பாதுகாத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவங்க அசிஸ்டன்ட் பாஸ் இவங்க சிஸ்டர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோங்க ரொம்ப கோவப்படுறான். நீ அவளை வந்துட்டு ஒழுங்காக பார்த்துருக்க வேணாமான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டான். அவளை பார்த்தாங்க பூஜனை போய் மீட் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, நீ வந்துட்டு இப்போ ஹெல்ப் வேறு கேட்குறியான்னு சொன்னதும் ப்ளீஸ் லாஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு அவளை எப்படியாச்சும் வர வச்சுடுறேன், அவளோட பயாலஜிக்கல் ஃபாதரை பற்றி சொல்லி நீ வந்துட்டு அவள் கூட சேர்ந்து தப்பாக இருந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துரு, அவள் எப்படினாலும் உன்னை மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், அதுக்கான காசு எல்லாத்தையுமே நீ கொடுத்துரு, அவளை வந்து பழி வாங்கின திருப்தியுமே எனக்கு இருக்குன்னு சொன்னதும் அவனுமே வந்துட்டு சரி ஓகே இது லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோ நீ வந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்போ ரெஸ்ட் எடு, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ பார்த்தா அவன் மெசேஜ் பண்ணுறான், உன்னோட அப்பா பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீ வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவள் கால் வேற பண்ணி அங்கே கிளம்பி வான்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே பட்லர்ட்ட நான் இப்போ அந்த இடத்துக்கு கிளம்பி போகணுன்னு சொல்கிறான். நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட்டை கால் பண்ணி சொல்லிடுறேன், ஏன்னா அவங்க சரியான ஃப்ராடுங்கன்னு சொல்லிட்டு அவள் ஃபோன் பண்ணுறான். பட் ஹீரோங்க பிக்கப் பண்ண மாட்டான். சரி இப்போ டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன், நீங்கள் வந்துட்டு அவர் கால் வந்து லைன் கிடச்சிச்சுன்னா நீங்கள் உடனே வந்துட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டு போகிறா. அவர் உடனே ட்ரை பண்ணி அங்கே வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டுருக்காரு. பிறகு பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே போனதுமே ஒழுங்காக இப்போ உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது என்ன அவசரம்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ஸ்டெப் மதர் வந்து அடிக்க வந்ததும் ஹீரோயின் வேகமாக விலகிக்கிறா. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்துட்டு என்னை வந்து அப்பாவையை நினச்சிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த லேடியை போட்டு மிதின்னு மிதிச்சு விட்றா. அப்போ அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா. அங்கே வந்துட்டு அந்த போதை தர மாதிரி ஸ்ப்ரேலாம் வச்சு நம்ம ஹீரோயினோட ஃபேஸில் அடித்ததுமே ஹீரோயினுக்கு அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது. அவளை போட்டு அங்கே அடித்து தள்ளிட்டு உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்துட்டு உன் லைஃப்பை நீ வந்து இவ்வளோ ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பியா, எங்கள் எல்லாத்தையுமே நரகத்தில் தள்ளிட்டுன்னு அவள் கோவப்படுறா. அவளுக்கு போதை ஆயிடுச்சு இருக்கும்போது அப்போ அங்கே அந்த பூஜனுமே வந்துடுறான். இப்போ நீ வந்துட்டு உன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் இவ்வளோ பண்ணிக்கோ, நீ வந்துட்டு பேசுகிறபடி எங்களுக்கு 100 மில்லியன் கொடுத்துருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் என்ன அவசரம், ஃபஸ்ட்டு நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகட்டும், அதுக்கப்புறம் இவளுக்கு டைவர்ஸ் ஆகட்டும், அப்புறம் தான் உங்களுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து போனதுமே இவன் வந்துட்டு அவட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் ஹீரோ வந்து கரெக்டாக அவங்க எல்லாத்தையுமே போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு அவனையுமே கன்னை வச்சு அங்கே ஷூட் பண்ணிடுறான். ஹீரோயின் அங்கே மயக்கத்தில் இருக்கும்போது என்னை நினச்சி எனக்கே அசிங்கமாக இருக்குது, ஒன்று வந்துட்டு என்னால் வந்து சரியாக பாதுகாக்க முடியலேன்னு சொல்லிட்டு அவருங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அங்கே முழிப்பு வரும்போது எல்லாருமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் நினச்சி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. அப்போ நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு இந்த மாதிரி பண்ணவங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே தாத்தா கால் பண்ணி அவனோட ஃபேமிலியே வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் பண்ண சொல்லிடுறாரு. ஹீரோயின் என்னோட உண்மையான அப்பா அந்த ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, அப்போ நான் யாருக்கு பிறந்தவன் எனக்கு தெரியலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணதுமே நம்ம ஹீரோ டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு இந்த பாருன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். பார்த்தா ஃபேங்கோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுது. அவங்க தாத்தா அதை பார்த்துட்டு அவள் வந்துட்டு இவனை தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டா, எப்படி உன்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதும் இருந்தாலும் காசுக்காக எனக்கு ட்ரக்கை கொடுத்த உங்கள் பொண்ணோட ரூமில் அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்றத சொன்னதுமே அவங்க தாத்தாவுக்கு அதை கேட்டுட்டு அங்கே நெஞ்சை வலிக்க ஆரம்பிச்சிருது. நம்ம பொண்ணோட லைஃப் இந்த லெவலுக்கு வந்துட்டு மோசமாக போயிருச்சா, என் பொண்ணை வந்துட்டு நல்லா பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த 2 பேருமே மாற்றி மாற்றி அங்கே சாரி கேட்குறாங்க. எங்களோட சொந்த பொண்ணு பேத்தியுமே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, ஆனால் வந்துட்டு எங்களால் சரியாக வந்து பார்க்க முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நடந்ததெல்லாம் நடந்துருச்சு மறந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே மன்னிச்சிடுறா. அங்கே எல்லாரும் போன பிறகு நம்ம ஹீரோட்ட என்ன இதெல்லாம் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் உன்னோட அம்மா வந்துட்டு அங்கே வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க, உன்னோட அப்பா வந்து மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு அந்த பர்சன் வந்து ஏமாத்துறாருன்றது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ உன்னை கன்சீவாக வேறு அவங்க இருந்தாங்கன்ற வாசி அவங்க வந்துட்டு அவங்க ஒரு கிராமத்துக்கு போய் தான் வந்து உன்னை பெற்றுக்கிட்டாங்க, ஆனால் அந்த இடத்துலையுமே இவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள வந்துட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னையுமே தூக்கிட்டு வந்துட்டு நல்லவங்க மாதிரி அங்கே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு இருக்கு. பிறகு இவங்க ஸ்டெப் மதர் அவங்க பொண்ணும் சேர்ந்து நாட்டை விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எப்படியே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க சொந்த பேத்தி பொண்ணு இவங்க தான் சொல்லிட்டு. அப்போ அங்கே அதை பற்றி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது வேமா அதை வந்து பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு, இவளுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் ரிச்சஸ்ட் பர்சன், அப்பாவும் அதே மாதிரி தாத்தாவும் அதே மாதிரி, அப்போ பெரிய பணக்காரியான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபோனை தூக்கி உடைச்சதுமே அங்கே வந்துட்டு பயங்கர சண்டை வந்துட்டுருக்கு. கார்ட்ஸ் அவங்கள பார்த்துட்டு இன்ஃபார்ம் பண்ணது
ஆனதுமே அவங்கள அடிச்சு இழுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்லிடுறாங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாக இதுக்கப்புறம் வந்துட்டு நான் எப்பயுமே உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன், உன்னை ரொம்பவே நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, அந்த வீட்டில் என்னோட சிஸ்டர் தான் இருந்தா, நீ வந்துட்டு இவ்வளோ பெரிய ரிச்சஸ்ட் பர்சன் தான், அவளை தான் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க, நீ எப்படி வந்துட்டு என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ண, எப்படி வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணேன்னு சொன்னதும், நல்ல பர்சனாக இருந்தால் தான் அவங்க பொண்ணுக்கு பண்ணியிருப்பாங்களே, அதனால தான் ரொம்ப வந்து உடம்பு முடியாதவன் இல்லான பர்சன் வயசானவன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரியே உன்னைவே வந்துட்டு எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க அவங்க அனுப்பிட்டாங்க அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் யார் நினச்சாலும் சரி உன்னை எப்பயுமே என்கிட்ட பிரிக்க முடியாது அப்படின்றத சொல்கிறான். அப்போ ஹீரோயின் அதெல்லாம் சரி, ஃபஸ்ட்டு நீ எப்படி வந்துட்டு டிசேபிள் மாதிரியே நடிச்சிட்டே இருக்கியே, இதை எப்போ ஸ்டாப் பண்ண போகிற அப்படின்றத சொன்னதும் கூடி சீக்கிரம் அப்படின்றத சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சீரீஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.